கர்நாடகாவில் வெளிமாநிலத்தவர் விளைநிலங்களை வாங்குவதற்கு தடை உள்ளது. 1983 கர்நாடக அரசு நியமித்த சரோஜினி மகிஷி அறிக்கையின்படி அம்மாநிலத்தில் உள்ள இந்திய ஒன்றிய அரசு, கர்நாடக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றில் உள்ள வேலைவாய்ப்புகளில் கன்னடர்களுக்கே முன்னுரிமை அளிக்க சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அச்சட்டம் கடுமையாக பின்பற்றப்படுவதோடு அதை கண்காணிக்க கன்னட வளர்ச்சி ஆணையம் என்றதொரு தனி ஆணையமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மராட்டியத்தில் 1968 முதல் அம்மாநிலத்தில் உள்ள தனியார் தொழில் நிறுவனங்களில் 80 விழுக்காடு வரை மண்ணின் மக்களுக்கே வேலை அளிக்க வேண்டுமென மராட்டிய தொழில்துறை தீர்மானம் கொண்டு வந்தது. அதை வலியுறுத்தி 1970, 1973, 2005, 2007 என தொடர் சுற்றறிக்கைகள் மாநில அரசால் அனுப்பப்பட்டன. இச்சட்டத்தை தனியார் நிறுவனங்கள் சரிவர கடைபிடிக்கிறார்களா என்று கவனிக்க புதிதாக ஒரு கண்காணிப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக 2017 டிசம்பரில் மராட்டிய அரசு அறிவித்தது. அரசு பணிகளுக்கு கட்டாயமாக மராத்தி மொழி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல மராட்டிய மாநில ஊர்திகள் சட்டப்படி மராட்டிய மொழி தெரியாத ஒருவர் அங்கு வாடகை மகிழுந்து ஓட்ட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. 1995 மார்ச் 31ஆம் நாள் குஜராத்தில் நிறைவேற்றப்பட்ட குஜராத் தொழிலாளர் துறை தீர்மானத்தின்படி மண்ணின் மக்களுக்கு 85 விழுக்காடு வேலைவாய்ப்புகளை இந்திய அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என குஜராத் அரசு ஆணையிட்டுள்ளது. சர்வதேசியம் பேசுகின்ற பொது உடைமைவாதிகளால் நீண்ட காலம் ஆட்சி செய்யப்பட்ட மேற்கு வங்கத்தில் தி வெஸ்ட் பெங்கால் ரெகுலேஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1999 எனப்படும் மண்ணின் மக்களுக்கே அரசு வேலைகள் வழங்க வேண்டும் என்கிற சட்டம் 1999ஆம் ஆண்டிலேயே இயற்றப்பட்டது. இதைப் போலவே மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கோவா, ஹரியானா, ஒடிசா, கேரளா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப், பீகார் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களும்